ஒரு நீதிமான் என்றால் யார்? சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவன் யார்? நீதிமான் என்கிறவன் தன்னை தாழ்த்துகிறவன், சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவன் தன்னை தாழ்த்துகிறவன், தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறவன், தன்னுடைய இருதயம் நொறுங்கி போய் நொறுக்கப்பட்ட ஆண்டவருடைய பிரசனத்துல அழுத ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறவன் தான் நீதிமான். தான் நீதிமான் என்று பாவத்தை நினைத்து அழுகிறவனை பார்த்து குற்றப்படுத்துகிறவன் அல்ல. நான் நீதிமானா இருக்கிறேன், நான் சபைக்கு வருகிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிற, காணிக்கை கொடுக்கிறேன் சொல்லி தன்னை குறித்து தானே பேசிக் கொள்ளுகிறவன் நீதிமானாக கருதப்பட மாட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, யாருடைய குற்றங்கள் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவன் தான் நீதிமான். பாவத்தை அறிக்கை செய்கிறவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தன் பாவி என்கிறதை உணராமலே இருக்கிறவனுடைய பாவம் அல்ல. நம்முடைய எதிர்காலத்தை தெரிந்து வைத்திருக்கிறோம். அதற்கு ஆயத்தப்படுங்க. உங்களுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க, பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. வீட்டுல தினந்தோறும் வசனத்தை பேசுங்க, வசனத்தை சொல்லிக் கொடுங்க. எத்தனை பேருக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது? வீட்டில் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, வீட்டில் நீங்க பேசுங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, வீட்டுல தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுங்க. தினந்தோறும் வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க. இயேசு வரப்போகிறார், இயேசுவை சந்திக்கணும்னு சொன்னா நானும் என்னுடைய குடும்பமும் என்ன செய்யணும், என்னுடைய வீட்டார் என்ன செய்யணும், நான் தனிப்பட்ட முறையில என்ன செய்யணும், என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எப்படி அது அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா அப்படி அது வைக்கப்பட்டிருக்கும், நியமிக்கப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் எப்படி நியமிக்கப்பட்டு அதை எப்படி செலவு செய்யணும், இதை நீங்க யோசிக்கணும், நிச்சயமாகவே யோசிக்கணும்.